ரெண்டு பேரையும் விடவும் சற்று நம்பிக்கை குறைந்தவர் என்று இருந்தால் அப்பையும் யார் எடுக்கணும்? இந்த மற்ற ரெண்டு பேருடைய அறிவிப்பைத்தான் எடுக்கிறது. இந்த மூணு பேரில் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த பெஜ்ஜிலையும் வகுப்பிலையும் ஆக நம்பகமானவரை கண்டு அவங்களோட அறிவிப்பு எடுக்கணும். சரியானே? அவருக்கு கீழே உள்ளவர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அதை கருத்தில் கொள்ள கணக்க பேர் அறிவிச்சிருக்காங்கன்னு இங்கே பார்க்கறல ஹதீஸ் கலையில். இப்போ இங்கே ஹதீஸில் ஷூபா கிட்ட இருந்து நிறைய பேர் கட்டிக்காங்க என்று பார்க்கறதுக்கு முந்தி ஷூபா நல்லவரா எல்லாரும் பார்க்கணும். சரியானே? இங்கே பொறுத்தவரையில் நான் முற்கூட்டியே சொல்லிவிட்டேன், ஷூபாவும் ஹுசைமுக்கும் நேர்பாடாகத்தான் சொன்னார். அவர்களுக்கு இந்த வார்த்தை ஏன் போட்டார் என்றதை பற்றி முன்னுக்கு 2-3 தரம் வழங்கப்படுத்திட்டேன். சரியானே? முரண்பாடு இல்லைன்னு. சரியானே? இங்க அப்ப நம்ம என்ன சொன்னோம், இங்க அதாவது பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையை அவர்கள் சொன்னதால மக்களுக்கு ஏவினார்கள் என்று வரவே இல்லை, ஆதாரமான செய்தி வரவே இல்லை என்று அவர்கள் சொன்னதால அமரன் நாச மக்களுக்கு ஏவினாண்டு தெளிவா அது மிக ஆதாரமாக வருகிறது என்று நாம என்ன சொன்னோம், ஒரு வாதத்தை நாம வைக்கும். அவர்கள் வைக்கிற வாதம் என்கிறது தேவையில்லாத ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க, அது நமக்கு வாதம் இல்லை. அவங்க யாரோடையும் விவாதிச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் ஷூபாவுடைய அறிவிப்பில் என்னது மக்களுக்கு ஏவினால் என்று வருகிறது என்று அவங்க பேசிக்கிருந்தால் அதுக்கு இவங்க போட்டு பிடிச்சிருக்கலாம், அது நமக்கு சப்ஜெக்டே இல்லை. சரியானே? நம்ம என்ன சொன்னோம், மக்களுக்கு ஏவினார்கள் என்கிற ரிவாயத்து தெளிவாக வருகிறது என்கிறத அந்த இதை இவங்க கண்டுகொள்ளாம தெரிஞ்சும் மறைச்சிருக்காங்க. சரியானே? அது ரசூலுல்லாஹ் மைனாவில் இந்த மக்களுக்கு தான் நோன்பு விடுமாறு ஏவினாங்க தெளிவா வருகிறது என்று சொன்னோம். சரியா? எனவே அந்த சொன்ன அந்த செய்தி அது மிக வலுவான செய்தி. எனவே பிரச்சனை என்கிறது நீங்க இல்லை என்று சொன்ன ஒன்றை நான் இருக்கேன் என்று நிறுவனத்துக்காகத்தான் அதை நான் கொண்டு வரேன். புதிதாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணல, அங்கதான் சிக்கல இருக்கு. நீங்க தான் என்ன செஞ்சீர்கள் என்றால், இங்க ஷூபாவுடைய அறிவிப்பில் அவர்களுக்கு ஏவினார்கள் என்று வார செய்திய அதை உங்களோட தோதுக்கு ஏற்ற மாதிரி கருத்தை சொல்றதுக்காக என்ன செய்யறால், ஷூபாவுடைய ஹதீஸ் இந்த மாதிரி வருவதாக ஒரு விளக்கம் கொடுக்கல். எப்படி கொடுக்கல்? எங்களுக்கு பிறைவென்படாமல் இருந்தது, அதனால் நாங்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தோம். அப்போ பிறையான கூட்டம் ஒன்று வந்து சாட்சி நோன்பு பிறை கண்டதா சாட்சி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு என்ன செய்தார்கள், கட்டளையிட்டார்கள் என்று ஷூபாவுடைய அறிவிப்பில் அவர்களுக்கு தான் பெறுகிறது என்ற மாதிரி சொல்ல. ஷூபாவுடைய எந்த அறிவிப்பிலையும் இப்படி வரல. ஷூபா வந்து எல்லாமே படற்கையாகத்தான் சொல்லியிருக்கார். எனவே படற்கையாக சொன்ன ஒருவர் அவர்களுக்கு ஏவினார்கள் என்றுதான் சொல்லி ஆகணும், அதான் நியாயம். அப்ப நீங்க என்ன செய்யல என்றால், ஹுசைமுடைய அறிவிப்பில் எங்களுக்கு ஏவினார்கள் என்று வார அந்த செய்தியையும் அந்த செய்தியில் சொற்பமானவர்கள் அறிவித்த அதிகமானவர் அறிவித்த அறிவிப்பை விட்டு போட்டு சொற்பமானவர்கள் அறிவித்த அறிவிப்பு அதுவும் அவர்களுடைய மதுஹப்புக்கு தோதாக வாரதற்காக அதை வச்சு என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பேசுற போது ஷூபா இவ்வாறு தான் அறிவிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, கிரியேட் பண்றாங்க. அந்த இந்த அறிவிப்பு ஹுசைமுடைய அறிவிப்பு எப்படி வந்திருக்குங்கிறத நான் ஆரம்பத்தில் சொன்ன போதே விளங்கியிருக்கும். அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும். பிரச்சினை முதல் மேலுள்ள 3 பேரும் கிளியரண்டா தான் அடுத்தவங்களை பற்றிய ஆய்வில் நாம புள்ள இறங்குறது. மேலுக்குள்ளவங்களை பிழை இருக்கும் என்றால் அல்லது மேலுக்குள்ளவங்களுடைய இதில் ஆய்வுக்குரிய இடம் இருக்கும் என்றால் அதை பார்க்குற கடமை அவங்களை பொறுத்த வரையில் அவங்க அதை கண்டுகொள்ளா போறாங்க, அவங்க கண்டுகொள்ளணும். அதில் கணக்கை இருட்டடிப்பு சொல்லிட்டாங்க. 5 பேர்ல 4 பேர் வந்து பச்சை பொய்யே, தெளிவான பொய்யே, நாவு கூசாம 5 பேர்ல 4 பேர் வந்து இப்படி சொல்லாங்க பச்சை பொய்களை சொல்லி தங்களுக்கு அந்த ஹதீஸை முழுமையாக அப்படி மொழிபெயர்த்து அதனுடைய சரியான வடிவத்தை எடுத்து சொன்னால் தெளிவாக விளங்குறது இல்லாமல் மக்களுக்கு விஷயம் விளங்காத்தால தெரியானே. இந்த உம்மத்தி ரொம்ப அறியாமல் இருக்கிற உம்மத்து, இந்த உம்மத்துக்கு விளங்காமிக்கிறதால எப்படியோ பதில் சொல்ல கிளிப்பை முழுசா போட்டு சொன்னால் அது ஏதோ பதிலாயிரம் நினைக்காங்க. இது ரொம்ப தவறானது. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு நீங்க வேணுமென்றே இருட்டடிப்பு செய்யறதாக நீங்க தோதுக்கு இருக்கிறதாக முக்கியமா எடுத்து வைக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க இந்த பைஹக்கியில, அதாவது இமாம் பைஹக்கி
சுனனு சகீர்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்றீங்க, அந்த வீடியோ கிளிப்பை போறாங்க. அதுல நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, படற்கையிலேயே எல்லாமே வருகுது, நபி தோழர்கள் நோம்பாளியாக காலை பொழுது அடைகிறாங்க. அப்ப பிரயாண கூட்டம் வந்து பிறை கண்டதை ஸ்டார்ட் சொல்றாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினாங்க. அவர்கள் காலை பொழுது நோம்பாளியா அடைகிறாங்க, அவர்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினாங்க. எல்லாமே அவர் அவர் என்று படற்கையில வருது அப்படின்னு நீங்க ஒரு ஹதீஸ் சொல்றீங்க, அது பைஹக்கியில வருதுன்னு சொல்றீங்க. அந்த கேள்வியை கேட்டு அந்த வீடியோ கிளிப்பையும் காட்டுறாங்க. இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு சகீர் என்ற அந்த கிதாபிலேயே பார்க்கலாம். எப்படி வருதுன்னா, ஷூபா அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து இதுக்கேற்ப பல கிரந்தத்தில் வருகிறது செய்தி. நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானிலே நோம்பாளியாக இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் நோம்பாளியா இருக்கிறார்கள். படற்கையா வருகிறது, சரிதானே? அப்போது ஒரு பிரயாண கூட்டம் வந்து நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சாட்சி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஞ்சிய நாளை நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு கட்டளையிடணும்? இப்ப படற்கையாக சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய சஹாபாக்கள் மதீனாவிலே நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், சரிதானே? மதீனாண்ட வார்த்தை ஹதீஸ்ல வரவில்லை, அதுல விளக்கத்துக்காக சொல்றேன். சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பிரயாண கூட்டம் வந்து நபிகளாரிடம் சான்று பாய்ந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது தெளிவாத்தான வருது. படற்கையாகவே சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக்கு இருந்தாங்க. பிரயாண கூட்டம் வந்து சொன்ன போது நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். காட்டினது பின்னால அதுக்கு பதில் சொல்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதல்ல பொதுமக்கள் விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த அதிசய வாசிக்கம் பாருங்க, அவர் சொல்ற அதிசயம் தான் அப்படின்ற அதிசய வாசிக்கிறார். இலங்கையை சார்ந்த சகோதரர் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸிலிருந்து இந்த வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இவர் வைத்திருக்கக்கூடிய வாதத்துக்கு அந்த ஹதீஸில் கொஞ்சம் கூட முகாந்திரம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த ஹதீஸை நானே படிக்கிறேன். உகுமிய அலைனா ஹிலாலு ஷவ்வால், ஷவ்வால் மாதத்தின் பிறை எங்களுக்கு மறைக்கப்பட்டது. ஃபஸ்பஹ்னா சியாமன், நாங்கள் நோம்பாளிகளாக பகல் பொழுதை அடைந்தோம். ஷவ்வால் மாதத்துடைய பிறை எங்களுக்கு மறைக்கப்பட்டது. பேச்சு எப்படி வருது? தன்னிலையாக பேசுகிறார்கள். எங்களுக்கு ஷவ்வாலுடைய பிறை தெரியவில்லை, எனவே காலை பொழுதை நோன்பு நோற்றவர்களாக நாங்கள் அடைந்தோம். அப்போது வாகன கூட்டம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்னார்கள் பிறை பார்த்ததாக. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினத்திலே நோன்பை விடுமாறும் மறுநாள் அவருடைய திடலுக்கு செல்லுமாறும் கட்டளையிட்டார்கள் என்று செய்தி வருது. இதில் அவருடைய வாதம் என்ன? நோன்பு நாங்கள் நோற்றோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அப்ப நோன்பை விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் நோன்பு வச்சவங்களை தானே சொல்லியிருக்க முடியும். நோன்பு வச்சவங்க யாரு ஹதீஸ்ல? சஹாபாக்கள். அதனால இது வாகன கூட்டத்தை குறிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் பார்த்த வகையில அந்த அதிசயம் நீங்க சொன்ன அதிசயம் வேற வேற. நீங்க அவர் படற்கையிலன்றீங்க, அவங்க தன்னிலையில ஒரு அதிசயம் வாசிக்கிறாங்க. நாங்க காலை பொழுது அடைஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க தவறு விட்டீங்களா அல்லது அவங்க தவறு விட்டாங்களா? பைஹக்கில் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்துல்லா மௌலை சொல்ல மாதிரி படற்கையிலேயே ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள், அதாவது நான் இங்கே முதல் ஆரம்பத்தில் ஷூபாவுடைய அறிவிப்பிலிருந்து எழுதி வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ் இது. சுனனு சகீர் என்ற கிதாபில் நோன்பாளியாக சஹாபாக்களான மக்கள் காலை பொழுதை அடைந்தார்கள். அப்போது ஒரு பிரயாண கூட்டத்தினர் வந்து பிறை கண்டதால் சாட்சி சொன்னதும் ரசூலுல்லாஹ் நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று வருகிறது என்று நான் ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கிறேன். சரியானே? அந்த ஹதீஸ் என்ன கிதாபில் வருகிறது என்றும் சொல்றேன். அஸ்ஸுனனு சகீர் என்ற கிதாபு, அதாவது இது கிதாபாக இருக்கு, எல்லாம் கம்ப்யூட்டராக இருந்தாலும் இது சுனனு சகீர் எங்கக்கூடிய கிதாபு, சரிதானே? இப்போ இந்த கிதாபில் இணைட்டு இருக்கக்கூடிய பிரிண்டில் 1343வது ஹதீஸாக இருக்கிறது. இதுல இந்த மாதிரி இந்த ஹதீஸ் சரியா? இந்த ஹதீஸை நான் எடுத்து வைக்கிறேன். இந்த ஹதீஸை நான் எடுத்து வைக்கிறேன். அப்ப இந்த ஹதீஸ்ல
படற்கையாகவே அந்த செய்தி வருது. அந்த ஹதீஸில கருத்தை தான் நாங்கள் மேலுக்கு எழுதியிருக்கிறோம். அப்ப இவர் அப்பாஸ் அலி என்ன செய்யறாருண்டா, அந்த ஹதீதை நான் செல்லத்தை போட்டு அப்படியே போட்டு காட்டிட்டு எனக்கு பதில் சொல்ல மாதிரி ஒரு பாரி ஒரு மோசடி செய்கிறார். நான் சொல்றேன் கிதாபுடைய பேரையும் சொல்லி இமாம் பைஹக்கிக்குரிய சுனனு ஸகீர் என்ற அந்த கிதாபிலே பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாண்டா, நான் சொல்ல ஹதீஸை அவர் எடுத்து காட்டுறாராம் என்று சொல்லிவிட்டு அவர் படற்கையில நான் சொன்னக்கூடிய இந்த ஹதீஸை சொல்லாம பைஹக்கியில வரக்கூடிய வேற ஹதீஸ் எங்களுக்கு பிரதன்பட்டது சரிதானே என்று வார அறிவு எங்களுக்கு பிரதன்பட்டது என்று வாரதில் நாம எதை சொற்பமானவர்கள் அவர்களுக்கு அறிவித்தாங்க என்று வருகிறது என்று சொன்னோமோ அந்த ஹதீஸை